பொதுமக்கள் எல்லாம் இழுக்கிறதுக்கோசரம் எந்த அசம்பாவம் நடக்காததுக்காக தேர் கிடாய் வெட்டி தேரை எப்போ வருஷமாக இழுத்துட்டு வரேங்க. அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அத்தனைகளையும் கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா அம்மன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோவிலிருந்து தேருக்கு வந்து காலையில் கிட்டத்தட்ட ஒரு 5:30 பூஜை நடந்து இப்போது தேருக்கு வந்து சாமி வந்து போய்கிட்டு இருக்குது. सर्वविघ्न उपशान्तये भूर्भुवस्वरो मम ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா அம்மன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோவிலிருந்து தேருக்கு வந்து காலையில் கிட்டத்தட்ட ஒரு 5:30 பூஜை நடந்து இப்போது தேருக்கு வந்து சாமி வந்து போய்கிட்டு இருக்குது. வந்து இந்த மெராசு வந்துங்க கட்டை தேருக்கு வந்து கட்டை கொடுக்கறதுக்கப்புறம் கட்டை வச்சு சாமி கும்பிட்டு விவசாயம் பண்ணி அவங்க மெராசு முறையாக செஞ்சு வச்சு போட்டு போயிடுவாங்க. அடுத்து வந்து எங்கள் மெராசு வந்து பட்டம் பரிகட்டம் கட்டி அந்த கோயிலுக்கு சாமி செலவு கொண்டு வந்து காலையில் 6 மணிக்கு கொண்டு வந்து வச்சுட்டு சாயங்காலமாக இருக்குது பட்டம் கட்டியிருக்காங்க தேருக்கு. அருள்மிகு பத்ராளியம்மன் திருக்கோயிலுடைய பண்டிகை மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் முக்கிய நிகழ்வாக தேர் திருவிழா. நமது தேர் வீதியில் இருக்கக்கூடிய தேரிலே பத்ராளியம்மன் கோவிலிலிருந்து உற்சவர் சிலையை எடுத்து வந்து தேரில் வைத்து வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலையில் தேர் மேலே சுவாமி விக்கிரத்தை வைத்து
இன்று மாலை சரியாக 5 மணி அளவிலே தேரை வடம் பிடித்து இழுத்து சரியாக 4 நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் என்ற 4 நாட்களில் மீண்டும் நடை சேரும். இந்த திருவிழா மிக சிறப்பான முறையில் 4 நாட்களாக தேர் திருவிழா சிறப்பான முறையில் நடைபெறும். பத்திரகாளியம்மன் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு சுவாமி இன்று காலை திருக்கோயிலிலிருந்து வீரசெங்குந்த முதலியார் சமூகத்தின் சார்பாகவும் திரு நாய்க்கர் சமூகத்தின் சார்பாக முன்தண்டி பின்தண்டி மிராசுதார்கள் முன்னிலையில் சுவாமி கோயிலிலிருந்து திருத்தேருக்கு எழுந்தருளி இருக்கிறது. இன்று மாலை சரியாக 4 மணி அளவிலே சுவாமிக்கு வீரசெங்குந்தர் சமூகத்தின் சார்பாக பட்டம் பரிவட்டம் கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து காவல்துறை மற்றும் செயல் அலுவலர் மற்றும் தாசில்தார் முன்னணியில் அவங்களையெல்லாம் அழைச்சிட்டு வந்து சிறப்பு அழைப்பாளர்களை அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கும் சிறப்பு மரியாதை வழங்கப்பட்டு அதற்கு பிறகு பக்தர்களால் தேர் திருவடம் பிடித்து இழுக்கும் நிகழ்ச்சி மிகச்சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. பக்தர்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரும் நமது அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளியம்மன் அவர்கள் இந்த முறையும் இந்த ஆண்டும் அனைத்து பக்தர்களுடைய கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தருவார் என்பதில் எந்தளவும் ஐயமில்லை. மிகச்சிறப்பான முறையில் இந்த தேர் திருவிழா இந்த ஆண்டு ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது என்பதை அன்புடன் தெரிவிக்கிறேன். அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளியம்மன் தேர் திருவிழாவிற்கு அனைவரையும் இன்னைக்கு பத்திரகாளியம்மன் கோயிலிருந்து சாமி தேருக்கு வந்தாச்சு. இனி பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங்கிலிருந்து 4 நாளைக்கு திருவிழா பயங்கர கோலாகலமாக இருக்கும். ஈவினிங் 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அந்த 3 மணி நேரம் தேரிழுக்கும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெறும். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ தேருக்கு கிடாய் வெட்டி தாங்க சாயங்காலம் 5 மணிக்கு தேர் இழுப்பங்க. சரிங்கண்ணா. இது மாமூலாக பரம்பரையாக வன்னி இருக்குது. இதில் சார்பில் தேர் கொத்துக்காரர் இதில் இது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏகே குருசாமிங்கிறவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரிங்க. ஊர் பொதுமக்கள் இதில் நாங்கள் வன்னீர் சார்பாக இதை நடத்திட்டு வரோம். வருஷம் பரம்பரையாக கிடாய் வெட்டி தேர் இழுக்கிறது. சரிங்கண்ணா. தேர் கட்டுனதில் எப்போ கட்டுச்சுங்கண்ணா? தேர் கட்டி இப்போ 4-5 நாள் ஆயிடுச்சுங்க. சரிங்க. தேர் கட்டி நோம்பிய போல் தேர் எல்லாம் ஜோடனை பண்ணி கொடையெல்லாம் வச்சாச்சு. புது கொடை பண்ணியிருக்குதுங்க. சரிங்க. எல்லாமே அடிப்பை கலசம் எல்லாமே புதுசாக பண்ணி வச்சிருக்கிறேங்க. தேர் எத்தனை மணிக்குங்கண்ணா சாயந்தரம்? தேர் 5 மணிக்கு மேலே இழுக்குங்க. 5 மணிக்கு மேலே போயிட்டு தேர் பொதுமக்கள் எல்லாம் இழுக்கிறதுக்கோசரம் எந்த அசம்பாவம் நடக்காதுக்காக தேர் கிடாய் வெட்டி தேரை எப்போ வருஷமாக இழுத்துட்டு வரேங்க. அந்தியூரில் இருக்கிற அத்தனை பொதுமக்களும் 18 பட்டி பொதுமக்களும் இந்த தேரை இழுத்து சிறப்பாக 5 மணிக்கு மேலே நடத்தி கொடுக்க வேணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேருக்கு கட்டை போடுறது உரட்டாங்க. இப்பக்கம் நாம தான் அந்த பக்கம் ஆசாரி வீடு கட்டை போடுவாங்க. இந்த பக்கம் ஏகே குருசாமி, நவீன் காளிதாஸ் 2 பேரும். ஹாய் ஹலோ மைடியர் மக்களே வணக்கம். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நேரத்தில் முத்துக்குமார சுவாமி கோயிலிருந்து பரிவட்டம் கட்டுறதுக்காக இப்போ கிளம்ப போகிறாங்க. இதுக்கு மேலே தேர் இன்னிலிருந்து 4 நாளைக்கு தேர் அந்தியூரில் இருக்கிற தேர் வீதியிலிருந்து ஜிஹெச் கார்னரு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வழியாக மறுபடியும் இதே இடத்துக்கு தேர் நிலை சேரும். இந்த நிகழ்வுலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏராளமான மக்கள்கள் பார்த்துட்டிங்கன்னா தேர் இழுக்கிறதுக்கு வருவாங்க. இந்த 4 நாள் ரொம்ப கோலாகலமாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிகழ்வு அம்மனுக்கு வீரசெங்குந்த முதலியார் சமூகத்தினரால் பட்டம் பரிவட்டம் கட்டப்படும்.
வட்டம் பரிவட்டம் கட்டிய பின்னர் சாமி வடம்பிடித்து 4 நாட்கள் திருவீதி உலா வந்து திங்கட்கிழமை மாலை நிலை சேரும். தற்பொழுது பத்ராலயம்மனுக்கு வந்து பரிவட்டம் கட்டும் நிகழ்ச்சி வந்து நடைபெறப் போகுது. ஆதிவாசி சொல் பரிவட்டத்துக்கு அலைகடலென திரண்டிருக்கும் பக்தர்கள் கூட்டத்தை வந்து பார்க்க முடியுது. தேர் இழுக்கிறதுக்கு வந்து எல்லாருமே தயார் நிலையில் வந்திருக்கிறாங்க. தற்பொழுது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்தியூர் காவல் நிலையத்துக்கு இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா தாசில்தார், போலீஸு இவங்க எல்லாத்தையுமே வந்து கூட்டிகிட்டு வந்து தான் வந்து இது தேர் இழுக்கும் நிகழ்வு வந்து தொடங்கும். தற்பொழுது இன்னும் சற்று நிமிடத்தில் வந்து இந்த நிகழ்வுலாம் வந்து ஆரம்பிக்க போகுது.
அதாவது வந்து இங்கே வந்து எம்எல்ஏ அப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டரு தாசில்தார் இவங்களுக்கெல்லாம் சிறப்பு மரியாதை கொடுத்து அழைச்சிட்டு வர்றது வந்து நம்ம திருக்கோயிலோட வழக்கம். அந்த மாதிரி வந்து சிறப்பு மரியாதை கொடுத்து அழைச்சிட்டு வந்திருக்கிறத வந்து நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. முதல் நாள் நிகழ்வு ஆரம்பம் இன்று நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து 4 நாட்கள் தேர் திருவிழா நடைபெறும். எல்லாம் வல்ல அன்னை அருள்மிகு பத்திரகாளியினுடைய கூட்டம் சிறப்போடு நடைபெற்று இன்றைய தினம் வழக்கம் போல் தேர் திருவிழாவானது சிறப்போடு ஆரம்பித்து எப்பவும் வழக்கம் போல் இந்த அரசு மருத்துவமனை அருகிலே நிற்பது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து பக்தர்களும் அனைத்து பொதுமக்களும் அனைத்து குழந்தைகளும் வருகிறது இந்த தேர் திருவிழாவை மிக சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெற்று தொடர்ந்து நீங்கள் அத்தனை பேரும் தேர் திருவிழாவிலே கலந்து கொண்டு அம்மனுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என எல்லாம் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்கிறேன்.